ஃபாஸ்ட் ஃபுட் கடையை சீல் வைக்க போறோம். ஏன் சார்? உங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஹைஜீனிக் இல்லைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஹைஜீனிக்கா? அதெல்லாம் இல்லை சார். நல்ல க்ளீனாக சுத்தமாக இருக்கிற ப்ராடக்ட் தான் சார் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இது என்னது மிஸ்டர் ராயன்? ஐயோ, அது என் தம்பியா? தம்பியா? ஒரு சட்டையோ இல்ல பனியனோ போட்டு விடியா? கஸ்டமர்லாம் பெரிய சைஸ் பல்லின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. சார், அவனுக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் டிசீஸ் இருக்கு சார். அவனால் சட்டெல்லாம் போட முடியாது. உனக்கு 2 நாள் டைம் தரேன். ஐயய்ய சார், 2 நாளும் அந்த தட்டை தைச்சு தர மாட்டானுங்க சார். ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் வேற. ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதையே பிஸியாக இருப்பானுங்க. என்னடா பிரச்சனை? அந்த ஏரியா பசங்க என்ன கலாச்சிட்டானுங்கண்ணே. என்னன்னு வந்து கேளுண்ணே. நீ ஏன்டா அவனுங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சிருக்க? நான் சும்மா தானே அந்த பக்கமா போனேன். அவமானப்படுத்திட்டானுங்கண்ணே. டேய் நாயே, போடாங்க. ஓ கேளுண்ணே. சரி சரி விடு, நான் வந்து கேக்குறேன். டேய் பென்னு, அவன் அண்ணனை கூட்டு வரான்டா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. என் தம்பி ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்கப்பா. டேய், அவனுங்க தாண்டா என்ன கலாய்ச்சானுங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கணுமா? டேய், தப்பு பண்ணது அவனுங்கடா. அண்ணா, என்னண்ணா? சொல்றேன்ல, மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிடுங்கடா. காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. என்னடா பார்த்துட்டு இருக்க? எனக்கு டைம் இல்ல, கடையில நிறைய வேலை இருக்குது. ஆமா, டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு 4-5 டாமினோஸ் பிரான்சைஸ் வச்சிருக்கான். நான் ஏன் மீந்து போன பழைய இட்லியை சுடு பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கு இவ்வளோ சீனாடா? டேய், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது. பரவாயில்ல பரவாயில்ல. உளுந்த ஊற வச்சிருக்கேன், மில்ல எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வா. ஏன்டா இங்க என் மானத்தை இழந்து நிக்கிறேன். உனக்கு உளுந்து வடை சுடுறது முக்கியமா போச்சா? உன் அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ ஏன்டா அவன்கிட்ட போய் சொன்ன? நான் வேற யாருக்கிட்டடா போய் சொல்றது? எனக்கு நீ யார் இருக்கா? அந்த பென்னும் அவன் கேங்கும் கொஞ்சம் ஓவரா தாண்டா போயிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை அடக்குறதுக்கு ஒருத்தனால மட்டும்தான் முடியும். யாருடா? வேண்டாம் கெவினு, நீ அடிக்கடி எங்க ரூட்ல கிராஸ் பண்ற. டேய், இது ஒன்வேடா. நீங்க ஏன் தப்பா வந்திருக்கீங்க? மரியாதையா திரும்ப போயிடுங்க. டேய், சுத்தி போகணும்னா 1 கிலோமீட்டர் சுத்தணும்டா. வழியே விடுறா ப்ளீஸ்டா. வர்றது தப்பான ரூட்டு, இதுல பஞ்சரிலாக வேற. பார்த்தேன்ல. டேய், அவ்வளோ பெரிய சீனாலாம் தெரியலையாடா. சரிடா, நீயே ஒரு நல்ல ஆளை பார்த்து பிடிச்சுக்க. டேய் ஹட்டோரி, என்னடா கோச்சிட்டியா? அப்புறம் என்னடா, நானும் போனா போது நம்ம பையனு உதவி பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்ற. அதுக்கு இல்லடா ஹட்டோரி. இல்லடா, நீயே ஆளை பார்த்துக்க, நான் கிளம்புறேன். டேய் ஹட்டோரி, டேய். டேய், எங்கடா போன? இல்லண்ணா, சும்மா தான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். டோரா வந்திருந்தா. டோராவா? அவ எதுக்கு இங்க வந்தா? உங்க கண்ணுக்கு சோமுவோட அண்ணன் தெரியறாரா? என்ன சட்டியை மூஞ்சில ஊத்திரவா? ஹே, நான் தான் டோரா. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன், மஷ்ரூம் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம். அப்புறம் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ டோராவை கண்டுக்கிறது இல்லையா? ஃபுல்லா ஹட்டோரை கூட சுத்துறியா? உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு போனான். அண்ணா, அவன் என்னோட ஃப்ரெண்டுண்ணே. இங்க பாரு சோமு, காலையில இருந்தே உன்னால எத்தனை பிரச்சனை வருது. ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டியாடா. ச்சே, உன்னால நிம்மதியா போச்சு.
இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அந்த டோரா வேற புது பிரச்சனையை கிளப்பிட்டுன்னு போயிருக்கடா மச்சான். டோராவை திட்டாதடா, அவளுக்கு என்ன தெரியும், பாவம். அடங்க இப்பதான் டோரா ஏன் சந்தேகப்பட்டான்னு தெரியுது. என்ன கைய இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏன்டா? சொல்லுங்க சார். உங்க தம்பி அரெஸ்ட் பண்ண வந்திருக்க ராயன். ஏன் சார்? காலையில நியூஸ் பார்க்கலையா? இல்ல சார், நியூஸ் பேப்பர்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அடுப்பு பத்த கெட்டு போயிடுறாங்களா, அதனால நியூஸ் பேப்பர் வாங்குறதே நிறுத்திட்டேன். டிவி? பழைய கலைஞர் டிவி ஒன்று இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ண யாராவது ஆள் தெரியுமா சார்? யோ, உன் தம்பி அந்த பென் டென்னிஸ் அன்னைக்கு ஏரியா முக்குல வச்சு குத்தி கொன்னு இருக்காயா? டைகர் ஏன் தம்பின்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உன் தம்பிக்கும் அவனுக்கும் முன்பகை இருக்குதுன்னு அவன் கூட இருந்த பசங்க சொன்னாங்க. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க ராயன். இப்ப எங்க கடமையை செய்ய விடுங்க. கொலை பண்ணது ஹட்டோரினா, என்ன வெளியே விட்டானுங்க. நான் உன் நம்பி இருக்கணும், என்ன மன்னிச்சிடுறா சோமு. தம்பி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சல். பரவாயில்லண்ணா, இது என்ன புதுசா? இது எப்பவும் நடக்கிறது தானே. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்டா. தம்பி, ஃப்ரைட் ரைஸ் இன்னும் வரல. யோ பொத்தியா, அதான் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசிட்டு இருக்கோம்ல. சரிடா, பேசுங்க. எவ்வளவு நேரம் பேசுறீங்க, நானும் பாக்குறேன். இனிமே அந்த அண்ணன் உன்னை பாத்துப்பேன், சரியா? அண்ணன் கிரிஞ்சுடா டேய். டேய், உனக்கு எப்படா பிரச்சனை? ஃப்ரைட் ரைஸ் குட்ரா. உனக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, போடா. ஹலோ, ஃபுட் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டரா? சார், இங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில பெரிய சைஸ் பள்ளி ஒன்னு இருக்குது, வந்து சீல் வைங்க சார். வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ்.